அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் இன்னைக்கு 264வது பதிவை பார்க்குறோம். பாடல் எண் 263. இப்போ இந்த பாடலில் கேது பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி காலம் எவ்வளவு, அந்த காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை அந்த தசாபுத்தி வழங்குங்கிறத பற்றி தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். பூணுவான் கேது திசை சந்திர புத்தி, புகழான மாதம் அது 4-3. ஆணுவான் அதன் பலனை அறைய கேளு, ஆயிழையால் விலகி நிற்பல் அற்பமாகும். தோணுவான் தோகையரும் புத்திரர் பாழாம், தொகுதியுடன் பொருளதுவும் சேதமாகும். நாணுவான் நாரிகையும் சலத்தில் விழுந்து, நன்றாக மடிந்திடுவல் நலமே இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ முதலடியில் சொல்லும்போது பூணுவான் கேது தசை சந்திர புத்தி, புகழான மாதம் அது 4-3ங்கிறார். அதாவது கேது பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் 4-3, 4 + 3 7 மாதங்கள். ஆணுவான் அதன் பலனை அறைய கேடு. அதனால் வரக்கூடிய சாதக பாதக பலாபலன்கள் என்னங்கிறத அறைய போகிறேன், அதாவது சொல்ல போகிறேன் கேடு அப்படிங்கிற. ஆயுளையால் விலகி நிற்பல் அற்பமாகும். சந்திர பகவான் அந்த ஜாதகத்தில் கெடுதலான இடங்கள்ல இருந்து அசுப அம்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகனுடைய துணைவியார், வாழ்க்கை துணை, விலகி நிற்பல், பிரிஞ்சு போவாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்தால் அற்பமாகும். ஆயுள் குற்ற தோஷம் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை துணைவிக்கு ஏற்படும் அப்படிங்கிறார். இது தவிர தோணுவான் தோகையரும் புத்திரர் பாழாம்ங்கிறாரு. அப்போ அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள், சகோதரிகள், தாயார் பாதிக்கப்படுவாங்க. அந்த ஜாதகனுடைய புத்திரர்கள், குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க. தோணுவான் தோகையரும் புத்திரர் பாழாம், தொகுதியுடன் பொருளதுவும் சேதமாகும். தொகுதின்னு சொன்னால் குவியலாக சேதமாகும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த சொத்து சுகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது மொத்தமாக சேதங்களை உண்டாக்கக்கூடிய காலங்களாக நடக்கும். அதாவது அவனுடைய ஜாதகத்தில் கேது பகவானோ அல்லது சந்திர பகவானோ பாதகமான அம்சத்திலேயோ பலவீனப்பட்டோ இருந்தால் அந்த கெடுபலன்கள் வரும். அடுத்து 4வது அடியில் சொல்லும்போது நாணுவான் நாரிகையும் சலத்தில் விழுந்து நன்றாக மடிந்திடுவன் நலமே இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கிறார். நாரிகை அப்படின்னா பூவோடு சேர்ந்த நார் போல அப்படிம்பாங்க. நாரிகை அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கும். கணவனும் மனைவியுமா சேர்ந்துருந்தா தான் மாலை. அது கணவனோ மனைவியோ பலப்பட்டிருந்தா 2ல் 1 எது ஒத்து போகலைனாலும் அந்த குடும்பம் சீர்பட வாய்ப்பு இல்லை. ஆக ஒரு ஜாதகனுடைய ஜாதகப்படி கேது தசையில் சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் கேதுவோ சந்திரனோ பலப்பட்டு இருந்தாலும் நல்லதை கொடுக்கும். அப்படி இல்லாமல் கேதுவோ சந்திரனோ பலவீனப்பட்டு இருந்தால் எந்த கிரகம் பலவீனப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கிறது ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறார். பாதிப்புக்கு ஆளாவாங்க. சலத்தில் விழுந்து ஜலகண்டம் உண்டாகும். ஏன்னா நீர்க்கிரகம் சந்திரன் பலவீனப்பட்டிருந்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை துணைவிக்கு ஜலகண்டம் ஏற்படும், நீரினால் மரணம் ஏற்படும். நன்றாக மடிந்திடுவல் நலமே இல்லை. ஆக ஒரு ஜாதகனுடைய ஜாதகப்படி கேது பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்தில் அந்த கிரகங்களுடைய பலம் பலவீனத்தை ஆராய்ந்து அவனுக்கு தகுந்த பலனை சொல்ல வேண்டும் என்று இங்கே புலிப்பாணி சித்தர் மிக சூட்சமமாக விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.